அந்த மருந்தின் விலை 1.25 லட்சம் ரூபாய். 1.25 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு மாதமும் செலவழித்து எந்த குழந்தையினால் எந்த பெற்றோரினால் இந்த மருந்துகளை வழங்க முடியும்? ஆனால் இதில் அநியாயம், கொடுமை என்னவென்றால் அந்த 1.25 லட்சம் ரூபாய் மருந்தினுடைய உண்மையான விலை வெறும் 6000 ரூபாய் தான். 6000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மருந்தை 1.25 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார். அட பாவிகளா, 6000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மருந்தை 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருந்தால் இந்த நாட்டிலே குழந்தைகள் புற்றுநோயினால் சாகத்தான் செய்யும். ஆகவே புற்றுநோயினால் குழந்தைகள் சாகின்றன, புற்றுநோயினால் மக்கள் சாகிறார்கள் என்றால் அது மரணம் அல்ல, அது மரணம் அல்ல, மாஃபியாக்களால் நடத்தப்படுகிற கொலைகள்.